உங்க வாழ்க்கையில நீங்க ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில பிசாசு ஜெயிச்சுட்டான்னு. நான் பிசாசு நிறைய தடவை ஜெயிக்க வச்சுட்டேன் நீங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, ஒரு நாள் வெளிநாட்டுல ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் இருந்தது. அந்த இடத்துல விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எல்லாரையும் அந்த இடத்துக்கு என்ன பண்ணாங்க, இது நடந்த சம்பவம். விளையாட்டு வீரர்கள் எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாருடைய இதுலயும் அந்த கூட்டத்துல ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் இருந்தார். இடத்துல ஒரு போட்டோ இருந்துச்சாமா, ஒரு பிக்சர். அந்த பிக்சர் வந்து ஒரு செஸ் சம்பந்தப்பட்டது. அந்த போட்டோல என்ன தெரியுமா இருந்துச்சு, இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கான், அங்க அங்க பிசாசு உட்கார்ந்துருக்கான். இந்த செஸ்ல அந்த பிசாசு அவன் ஜெயிச்சுட்டான்னு அவன் சிரிக்கிற மாதிரி உறைஞ்சிருந்தாங்க. இந்த மனுஷன் தோத்த மாதிரி அவனை சோகம் என்ன பண்ணியிருந்தாங்க, உறைஞ்சிருந்தாங்க. இந்த போட்டோ அந்த ஸ்டேடியத்துல என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன் அவர் வந்தாரு. அவர் வந்து அந்த போட்டோவே பார்த்தாராமா. அந்த போட்டோவே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாராமா. கூட்டம் அவரை தாண்டி போயிருச்சாமா. ஆனா இவர் இன்னும் எங்க பண்ணிருக்காரு, அங்கேயே நின்றுட்டு இருக்கு. அந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்கிறார். இவரை நடத்துற அந்த கைடு அங்க போயிட்டாங்களாமா, திரும்ப வந்தாங்களாமா. அப்ப வந்து சொன்னாங்க, நாங்க எல்லாருமே அங்க போயிட்டோம், நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இன்னும் இங்கே நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாமா. அப்ப அவர் சொன்னாராமா, உங்களுக்கு தெரியும் நான் ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன், எனக்கு செஸ் பத்தி எல்லாமே தெரியும், நான் நல்லா விளையாடுறேன். ஒரு வேர்ல்டு செஸ் சாம்பியன் அப்ப எப்படி விளையாடுவார்? இந்த பிக்சரை நான் ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன், அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அப்சர்வ் பண்ணல, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னாராமா. கைடு அதை அவர் நடத்துறவர் கேட்டாராமா, என்ன கவனிச்சீங்க அப்படின்னு கேட்டப்ப இந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன் சொன்னாராமா, ஒண்ணு, நீங்க இந்த பிக்சரை இங்கிருந்து எடுக்கணும், இந்த பிக்சரை நீங்க என்ன பண்ணணும், இங்கிருந்து எடுக்கணும்னு சொன்னாராமா. அந்த கைடுக்கு ஷாக் ஆயிடுச்சாமா. என்ன சொல்றீங்க, நாங்க எதுக்கு இந்த போட்டோவை எடுக்கணும், இது இத்தனை ஆண்டுகளா இங்க இருக்குது. அவர் சொன்னாராமா, இல்ல நீங்க இதை என்ன பண்ணணும், எடுக்கணும். அவர் கேட்டாராமா, எதனால? நீங்க பாருங்க, நான் வேர்ல்டு செஸ் சாம்பியன், இந்த பிக்சரை நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த அப்சர்வ் பண்ணதுல நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சோகமா உட்கார்ந்து இருக்கிறான்ல அந்த மனுஷனுடைய ஆட்டம் இன்னும் முடியல. அவனுடைய ராஜாவுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குது. அவன் இன்னும் அந்த பிசாசு அவன் ஜெயிக்கல, ஏன்னா இந்த மனுஷனுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குது. அவர் சொல்லிட்டு சொன்னார், the king has still one more move. ராஜாவுக்கு இன்னொரு ஆட்டம் இருக்குது, இன்னும் ஆட்ட முடியல. ஒருவேளை உங்க வாழ்க்கையில அநேக முறை பிசாசு உங்களை தோற்கடித்து உங்களுடைய முடிவை நெருங்கின மாதிரி இருக்கலாம். நீங்க முடிவு பண்ணிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு முடிவு பண்ணிக்கலாம். நான் ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். ஒரு ராஜாவுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் இருக்கிறது. ராஜாவினுடைய ஆட்டம் இன்னும் ஒண்ணு இருக்கிறது. அந்த ஒரு ஆட்டம் போதும் அவனை தோற்கடிக்க. பெலிஸ்தியர்கள் நினைச்சாங்க சிம்சோன் முடிஞ்சிட்டான்னு, ஆனா அவங்களுக்கு தெரியாது ராஜாவோட இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குது. ராஜாவோட ஆட்டம் இன்னும் முடியல. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தெய்வத்தினுடைய ஆட்டம் இன்னும் முடியல, எதுவும் முடியல. கைகளை தட்டி சொல்லுங்க, என்னுடைய ஆட்டம் இன்னும் முடியல. என் ராஜாவுக்கு இன்னும் ஒரு மூவ் இருக்குது, அவருக்கு இன்னும் ஒரு ஆட்டம். The king has still one more move. The king has still one more move. ராஜாவுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் இருக்குது. நான் அதை தான் சொல்றேன், நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். அவர் அமைதியா தான் இருப்பாரு பிரதர். கடைசி போற வரைக்கும் சும்மா இருப்பாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. ஆனா அந்த எண்டு டைம் வந்தோடனே திடீர்னு வருவாரு பாருங்க. 17 வயசுல எகிப்துக்கு வந்து 30க்கு மேல போயிருச்சு வயசு. 30 வயசு, 13 வருஷம் ஜெயிலுக்குள்ளதான். யாரு 30 வயசுல இதாகிறாரு, 13 வருஷம் அதே இதா போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு கதவை தட்டுறாங்க. அந்த ஃபோர்ஸ் என்னைக்கும் இருந்த ஃபோர்ஸோட ரொம்ப ஃபோர்ஸா இருந்துச்சு.
யோசேப்புக்கு தெரியல. ராஜாவோட ஆரம்பிச்சிருச்சு. ராஜாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ராஜா வீட்டில இருந்து அந்த காயின் இருக்கு பாருங்க, அந்த காயினே வச்சுக்கலாம். அதுதான் அந்த யோசேப்பு. இந்த யோசேப்பு அந்த ராஜா என்ன பண்றாரு, அங்கிருந்து தோத்தானுக்கு கொண்டு வர்றாரு. தோத்தான்ல இருந்து குழிக்கு கொண்டு வர்றாரு. குழியிலிருந்து இஸ்மவேல்கிட்ட கொடுக்கிறாரு. இஸ்மவேல்கிட்ட போனோன்னே எகிப்துக்கு போகுது. எகிப்துல போர்த்திபார் வீட்டுக்கு போகுது. போர்த்திபார் வீட்டுல இருந்து சிறைச்சாலைக்கு போகுது. சிறைச்சாலை வந்தோடனே கதவை தட்டுது. ராஜாவோட கடைசி ராஜாவோட நான் சொல்றேன், கடைசி மூலதான் அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவர்னு தெரியும். பூமியின் கடைசியில தான் ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக அவர் வருவா. சகல கோத்திரமும் இந்த கடைசியில தான் பார்க்க போகிறது. கண்கள் அவரை காணும், நாவுகள் யாவும் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்துருச்சு. It's the last move of the king. ராஜாவினுடைய கடைசி ஆட்டத்துக்குள்ள வந்துட்டோம். இங்க ஆட்டம் தலைகீழா மாறும் பிரதர். தலைகீழா மாறப்போது. இங்க சிலருக்கு அந்த ஆட்டம் வந்துருச்சு. அதோட ட்விஸ்ட் வரும் பாருங்க. The king has still one more move.